அழியம் கொஞ்சலமே உன்னை பாட நாம் பாடுவேன் ராமா உன்னை என பலகால உன்னை தொழுவே ராமா உன்னை ஒருவனே ராமா உன்னை ஒரு கொஞ்சங்குறை அன்னை சீதை மணவாளா அடியனுக்கு அருள் புரிவா ஸ்ரீராமா ரகுராமா சீதாதேவி மணவாளா சிறியனுக்கு அருள் புரிவா கோஷலையாள் திருமகனே ரகுராமா குழந்தைக்கு அருள் புரி நல்லருவை நாணலாக்கி நந்திதனை கொடமாக்கி வாசுகிய வடமாக்கி 9 நவக்கிரகோ மணிகளாக்கி தில்லையில ராமர் இருகையில வீசுகோளோ வந்தன் சொல்லை நாங்கள் வாடே உந்தன் சொல்லை நாங்கள் வாடே எப்பன உலகளந்தான் அருள் புரிவா அடே உலகளந்தான் தாயே கண்கோடு தகாளி அம்மா தாயே கண்கோடு தகாளி அம்மா சக்தி கதக்கி வந்து அருள் புரிவா ஏ அம்பிகை அழகு நாட்சி அருள் புரிய வேணும் அம்மா அங்காள ஈஸ்வரிய தாய பிரம்ம பீடம் பிறந்த வேளா எங்கள் பேச்சு பெறமராட்சுதையாள் தாய பிள்ளைக்கு அருள் புரிவா தாயான பகவதியாள் தற்காக்க வேணும் அம்மா பரந்தாரு மாரியம்மா வாக்கில் வந்து அருள் புரிவா ஈராத்து காரியம்மா இருக்கன்குடி மாரியம்மா ஏழைக்கு மனமிறங்கி சத்தி எந்தனுக்கு அருள் புரிவா அடு எந்தனுக்கு அருள் புரிவாயே ஏ குலசை நகர் முத்தாராமா குழந்தைக்கு அருள் புரிவா செட்டிவளே மறித்தவளே செங்காட்டு நீலியம்மா பாப்பானை வழியெடுத்த பழவக்கல்லு இசைக்கியம்மா முப்பிரவிய கொண்டவளே முப்பந்தளம் இசைக்கியம்மா முன்னால் வந்து அருள் புரிவா மருவத்தூர் சத்தியம்மா மேல் மருவத்தூர் சத்தியம்மா தாயம் ஐந்தனுக்கு அருள் புரிவா மைந்தனுக்கு அருள் புரிவா அரசு மகன் தவசு சிவன் அணைந்த பெருமாளும் கொண்டே கள்ள இருளப்பனும் ஒளி முத்து பலவேஷம் வாடி வந்து அருள் புரிவா அமிர்தத்தில பிறந்த பாலன் சட்டநாதங்கேற்ற பாலன்
அழகு ராஜ மன்ன சங்கிலி போதும் அருள்புரிய வேணும் ஐயோ தூண்டில் மாடா துளசி மாடா துணையிருப்பாய் நல்ல மாடா கொம்பு ரெண்டும் விளக்கரியே பாலக்கார கோட்டை மாடா குழந்தைக்கு அருள் புரிவா மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டு சுடலையா மனதில் வந்து அருள் புரிவா சிவல பெரிய மாயாண்டி சரசில் வந்து அருள் புரிவா எங்க குல தெய்வமாதியா சிவரமபேட்டை கீழ்புறத்தில் கட்டுப்புளிய கரிசலே அடிமை கொண்ட சாஸ்தாவா சாசாவுக்கு காவக்காரே சாசாவுக்கு காவக்காரே ஐயன கருப்பசாமி அருள் புரிவா ஐயா கருப்பசாமி அருள் புரிவாரே ஐயா இந்த நல்ல தளமதிலை முதலிருக்கும் தெய்வாயோ தோகை மையல் விரித்தாடு தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்களத்தில் ஐகோர்ட்டு மகாராஜா அம்படிய சுடலாயா விளையாடும் சின்ன தூரை நல்ல எடச்சியாமா போல நல்ல பிராமணத்தி குச்சு விட்டு பாப்பாத்தி குறி சொல்லும் மொரக்காரி வாழப்பிள்ளை சீலப்பிள்ளை மக்களில ஒரு பிள்ளையா பாவிள்ளையா கைவிள்ளையா மடியதில சீலப்பிள்ளை எஜமானல்ல முதலாளி ஏம்படி ஆச்சியம்மா ஏம்படி ஆச்சியம்மா ஐயா விளையாடும் சின்ன தோழை ஏ விளையாடும் சின்ன தோழை இந்த ஆறுமுக மங்களத்தில் மகாராஜா வாசலில 21 கூட்டர 61 பந்திகளும் ஐயம்பந்தி கூட்டமெல்லாம் ஐயம்பந்தி கூட்டமெல்லாம் அடியனுக்கு அருள் புரிவா அடியனுக்கு அருள் புரிவாய் அலை மகளே சக்தி கலை மகளே கலை மகளே மலையரசனோட திருமகளே கலை மகளே எம்மாலை மகள கலை மகளே ஆய கலை வாணியமோ மனமிருக்கோ வனக்கிளிய வாக்கில் வந்து அருள் புரிவா ஜனமிருக்கும் கலை மகளே எந்தாய வியச்சியம்மா எந்தனுக்கு அருள் புரிவா மாயாண்டிய வாசலில ஐமுக மங்களத்தில் ஐகோர்ட்டு மகாராஜா எம்படிய சுடலையா ஐயாவோட வாசலில் குளத்தூர் புலவர்தானே உங்க பிள்ளை சாமி தூரை சாமியோட வாசலில சாஸ்தாங்கரை வட போறோம் ஐயாவோட வாசலில் ஐயங்கரை பாட போறோம் பாடுகிற பாட்டதிலை பலது குற்றம் வந்திடாமல்
சொல்லுகிற சொல்லதில்லை சொல்லு குற்றம் வண்டிடாமல் ஐயாவே மகராஜா மறந்த சில கதைகள் எல்லாம் மனதில் வந்து அருள் புரிவா தெரியாதோரு கதைகள் எல்லாம் தெரியும்படி அருள் புரிவா ஐந்தெழுத்தை ஒருத்தி அருள் புரிய வேணும் ஐயோ எட்டெழுத்தை ஒருளு எட்டெழுத்தை ஒருளு செய்தருள வருவாய் ஐயோ எட்டெழுத்த இசைந்தருள பாடறியாம் படிப்பறி பாடறியாம் படிப்பறி பள்ளிக்கூடம் தான் அறிவே பாடறியா நாளை படிக்க வைத்தார் தாய் தகப்பறியா எழுத்தறி ஏட்டில் உள்ள வகையறி ஏடறியா நாளை எழுத வைத்தார் என் குரு இல்லிசை அறியா நாளையிலே இல்லிசை அறியா நாளையிலே விவரம் செய்தார் என் குருவோ விவரம் செய்தார் என் குரு சீமயங்கோ எழுகடலோ சீமயங்கோ எழுகடலோ தென்காசி முக்கூடலாம் செந்தாளை பூச்சோரியோ அழகு சிவநல்லோர் தன்னில் வாழும் ஏ மாநிலங்கள் புகழ் படைத்த நாவை மாட சுவாமி புலவர் பாதம் தேசமெல்லாம் ஜாதி பெற்ற தேசமெல்லாம் ஜாதி பெற்ற செல்லச்சாமி புலவர் பாதம் செல்லச்சாமி புலவர் பாதம் தேசமெல்லாம் ஜாதி பெற்ற செல்ல பண்போலி மாண்டவுனில் வாழும் பகவண்டிரு நாமம் பேச்ச பரம் சுத்தவர் புலவர் பாதும் என் குருவாங் கொல குருவா வெள்ளி செய்ய சொல்லி தந்த விருப்பமுள்ள குருவவர் தான் யாரு என்று பார்ப்பமான பண்பொழி மாண்டவுணரிலை பார்த்தெடுத்த ரத்தினமா கூடிய எட்டாங்குழு கண்டெடுத்த ரத்தின அர்த்தம் போட்டு விருத்தம் சொல்லும் அருந்தவடம் பொருந்த வைக்கும் சொல்லுக்கு சொல் அர்த்தம் சொல்லும் சுதிதவரா மணிமார்பில் மாடண்டிரு நாமம் பேச்சு தளவாய் மாடண்டிரு நாமம் பேச்சு அம்மளை மாடர் சாமி தேவர் பாதோ மாட சுவாமி புலவர் பாதோ கட்டு ஒரு கரங்கானோ கதிர் உழக்கு நெல்விளையோ கடைய நல்லோர் டவுனரிலையை கண்டெடுத்த ரத்தினமா தொப்பை அவர் வருவாரானா தொண்டரெல்லாம் எதிர்பார்க்கும் தொப்பை மாட சுவாமி வருவாரானா மாநிலத்தார் எதிர்பார்ப்பா அப்பேற்பட்ட புலவர் தானே அழுத்தம் பட்டு விருத்தம் சொல்லு மாநிலங்கள் புகழ்படைந்த மாநிலங்கள் புகழ்படைந்த தொப்பை மாட சுவாமி புலவராதோ மாநிலங்கள் தொப்பை மாட சுவாமி புலவராதோ
குருவர் குருவே குருவே என்பார் அனைவர்களும் குருநாம கத்து தந்த வாத்தியாரை கனவிலையோ மறப்பதில்லை சொல்லி தந்த சொப்பனத்தில் மறப்பதில்லை படிக்க வைத்த வாத்தியாரை பாலக நான் மறப்பதில்லை நெஞ்சால மறந்தாலும் நினைவால மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலும் நான் ஒரு நாள் மறந்தாலும் நாவால மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலும் நாவால மறப்பதில்லை வந்த சபையோர்க்கெல்லாம் வந்த சபையோர்க்கெல்லாம் வந்தே நாங்கள் செய்தோம் ஐயா ஓடேரேக்கும் சபையோர்க்கெல்லாம் குழந்தை நாங்கள் 6 பேரும் கோடி கோடி வணக்கம் செய்தோம் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மாரே தோகைமயல் விரித்தாடு தூத்துக்குடி மாவட்ட அவனி எல்லாம் பேர் விளங்கும் ஆறுமுக மங்களத்தில் ஐகோர்ட்டு மகாராஜா வேம்படி சுடலை வாசலில நான் எலத்தூர் புலவர் தானே உங்க பிள்ளை சாமி துவாரை ஐயாவோட வாசலில் ஐயங்கதை பாட போறோம் சாமியோட வாசலில் சாசங்கதை பாட போறோம் அறிந்த பிள்ளை பாடிட்டாலும் அறியாமல் நான் பாடிட்டாலும் தெரிந்து நாங்கள் பாடிட்டாலும் தெரியாமல் நான் பாடிட்டாலும் சொல்லில் குற்றம் இருந்தாலும் இசையில் குற்றம் இருந்துட்டாலும் சரீர குற்றம் இருந்தாலும் சாரீர குற்றம் இருந்துட்டாலும் 6 பிள்ளை 100 குற்றம் ஆதரிக்க வேண்டுமையா ஆதரிக்க வேண்டுமையோ பேரன்பிற்குரிய சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்திருக்கக்கூடிய தாய்மார்களே அண்ணன்மார்களே அக்காமார்களே சரி அதாவது என்னன்னா தோகை மயில் விரித்தாடு இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் தோகை மயில் விரித்தாடும் தூத்துக்குடி மாவட்டம் சரி அவனியெல்லாம் பேரும் புகழும் வாங்கி ஹைகோர்ட்டில போய் சாட்சி சொன்னாய் கொஞ்சம் நேரம் இருக்கு எப்ப நேரம் இருக்கு உனக்கு ஹைகோர்ட்ல போய் சாட்சி சொன்னாரே இங்க ஆறுமுகமங்கலத்து ஹைகோர்ட் மகாராஜா வேம்படி சுடலை விளையாடு சின்னத்தொர அமையா என் சத்ராவதி முண்டன் சாமுத்திர பாண்டியனுடைய திருவாலயத்தில் ஆடி மாதம் 2வது ஆமா திங்கள் செவ்வா சரி குடை விழா ஆமண்ணே மிக சீரும் சிறப்போடும் பில்லோடும் மேள தாளத்தோடும் சரி சகலவாத்திய மேளங்களோடும் ஆமா பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் ஆமா கோடிக்கணக்கான கூட்டங்கள் அப்பேற்பட்ட சொல்லி வரம் கொடுக்கக்கூடிய தூய தெய்வம் அப்பேற்பட்ட கேட்ட வரம் கிடைக்கும் ஆறுமுகமங்கலம் ஹைகோர்ட் மகாராஜா ஆலயத்துல ஆமையா இப்போது எலத்தூர் சாமித்துறை வில்லிசை சரி கணக்குக்கு இது இப்ப 3வது வருஷமாக அப்படியா ஆமா சரி 3 வருடமாகவே பாடிக்கொண்டிருக்கிறோம் ஆமண்ணா ஆகையினால என்ன இந்த ஆலயத்தில்
ஆமா, எத்தனை எத்தனை பெரிய பெரிய வில்லிசை வேந்தர்கள், வில்லிசை சக்கரவர்த்திகள், வில்லிசை கலைமாமணி சரி விருது பெற்றவர்கள் எல்லாம் வந்திருக்கலாம், பாடி இருக்கலாம், பாட போகலாம். ஆமண்ணே, சிட்ட அறிவுக்கு தகுந்தபடி சரி உங்கள் வீட்டு பிள்ளை சாமித்துறை. ஆமா, தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் எலத்தூர்மா நகரத்தை சேர்ந்த சரி உங்கள் பிள்ளை சாமித்துறை ஐயாவுடைய ஆலயத்துல ஆமண்ணே பாடுகிறோம். சரி, அல்ல சொல் குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், ஆமா மேலதாளங்கள் குற்றம், சரி சரீர குற்றம், சாரீர குற்றம், ஆமண்ணே குற்றங்கள் வேணாலும் இருக்கலாம். ஆமனா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பாடியிருக்கலாம், பாட போகலாம். ஆமா, கற்றது கையளவு கல்லாது உலகளவு. ஆமண்ணே, சிற்ற அறிவுக்கு தகுந்தவாறு சரி ஐயா ஆலயத்துல பாடுகின்றோம். அதுல சொல் பொருள் குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் குழந்தை போல் ஆமா ஆதரிக்க வேண்டும்படி சிரம் தாழ்த்தி கரங்கோப்பி பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமண்ணே சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வங்களும் பிறக்கும். ஆமா, ஆகையினால என்ன சாஸ்தாவுடைய வரலாறை போது சரி பாட போகிறோம். ஆமண்ணே, சோதிபதி மால் மெழுகும் கங்கையோடு பம்பணிந்து சோதிபதி மால் மழுகும் கங்கையோடு பாம்பணிந்து பார்வதி அமனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலிதமாக ஆதிசிவன் மோகமது கலிதமாக அச்சுதன் பெருமாள் இரு கரத்தினால் எந்த சோதி மணிவிளக்கின் ஒளிவு போல் ஆமா ஐந்தும் ஐந்தர்கள் தோளினில் பொன் பூனையில் அலங்க தோன்றே மேதினில் ஐயனராக வந்து அவதாரம் செய்த வரலாறை இனிமேல் விரித்து சொல்வோம். எண்ணையாதி வெள்ளி கையிலாசில் ஆதி வெள்ளி கையிலாசில் யாரெல்லாம் கொலுவிருந்தா அடே போட் 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 அற அற பார்வதியோ ஆனந்தமாய் கொலுவிருந்தார் ஆதி பிரம்மலோகம் தன்னதிலே பிரம்மாவோடு சரஸ்வதியோ பிரியமோடன் கொலுவிருந்தார் வளரும் வைகோண்ட லோகத்திலே பச்சை மாலை லட்சுமியோ நம்பவுஷுடனே கொலுவிருந்தார் தெய்வலோகம் தன்னதிலே தெய்வ இந்திரனோடு இந்திராணியோ இன்பமோடன் கொலுவிருந்தார் மூவர்களா முனிவர்களா முப்பத்து முக்கோடி தேவர்களா 30 முக்கோடி தேவர்களா மூவர்களா முனிவர்களா முக்கோடி 30 முக்கோடி தேவர்களா இன்னும் நல்முனியா நாரதா 4 லட்சம் பேய்படையோ அகஸ்திரராம் புலந்திரரா அழகு கும்ப மாமுனியா அட்டமுனிய சட்டமுனி கொம்பமுனிய குவாரக்கரு கருடகாந்த சித்தரூடி அரணடியார் சிவனடியார் அஷ்டதிக்கு பாலரோடு பூவார பாலரோடு அயிலேங்கி வருகதத்தில் சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திர நயினாரோ பூசாமல் குடைவிடிக்கும் பூசாமல் குடைவிடிக்கும் தெய்வ குண்டோதர
கொண்டோதர இந்த விதமாகவே தானாகிய தோன்றே இந்த விதமாகவே தானாகிய தோன்றி முடிகுலங்கால் ஆதி பொண்ணு வெள்ளி என்னும் கையிலங்கிரி பருகதத்தில் 30 முக்கோடி தேவுக்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் கெம்புருடர் கணவருடர் கருடகாந்த சித்தரோடு அகஸ்திரர் புலந்திரர் அழகுதிர கலைக்கோட்டு மாமுனிவர் யாவர்கள் படைகள் சூழ தேவாதி தெய்வலோக கையிலேங்கிரி வருகதத்தில் அங்க யாரையா கொலுவிருக்கின்றார் காரை கண்டர் என்றும் காலகண்ட மூர்த்தி என்றும் திருநீலகண்டன் என்றும் சொல்லப்பட்ட சங்கரன் சதாசிவன் சப்பாவருண என் காலகாலன் காலசந்திர சூடகன் திண்ணையன் திரிலோக நாயகன் தேவதேவன் தில்லை எம்பல வாசகன் தில்லைவாள் நடராஜன் ஆணைத்தோல் ஆசனம் புலித்தோல் உடையோ கையில் கபாலம் திரிசூலம் கழுத்தில் பாம்பனை ருத்ராட்ச மாலையோடு நெற்றியில் வஞ்சாச்சரமணிந்து உச்சியில் 1008 சடாமுடி பாரத்தோடு கழுத்தில் பாம்பனை ருத்ராட்ச மாலையோடு நெற்றியில் வஞ்சாச்சரமுத்ரா 1008 சடாமுடி பாரத்தோடு வலதுபுறம் கங்கை அணிந்து இடதுபுறம் சந்திரனை அணிந்து பிரகாசகமாக ஒளி வீசக்கூடிய என் தயாபுவதி உமா மகேஸ்வரி ராஜகுமாரி பார்வதா தேவியோடு அந்த தேவலோக கையிலேங்கி பருகதத்தில் நீ யாரெல்லாம் என்ன விதமாக எப்படி கொலுவிருக்கிறார் தெரியுமா? ஆகாயத்தில் சூரியனோ அழகு குளிர் சந்திரனோ ஆகாயவாணியோடு உமகங்காதேவி கொலுவிருந்தார் கங்காதேவி கொலுவிருந்தாயே தமை படைத்தார் தேரு உலகமெல்லாம் நம்பாரேழு புவனமெல்லாம் எடுத்தார் தேரு உலகமெல்லாம் வர்ண லோகோ இந்திரலோகம் சந்திரலோகோ சத்திலோகம் சிவலோகோ பிரம்மலோகம் வைகுண்டம் யமலோகம் தவலோகம் அதளை என்றும் சுதளை என்றும் அது பாதாள உலகம் என்றும் ஈரேழு புவனமெல்லாம் ஈஸ்வரனோ தான் படைத்தோ ஐயா ஈஸ்வரனோ தான் படைத்தாயே இந்த விதமாகவே ஆண்டவனாகிய சிவபெருமான் அமையா 14 புவனங்கள் அண்ட சராச்சரங்கள் சரி 14 புவனங்கள் அண்ட சராச்சரங்கள் ஆமா சத்தா சாகரம் மரம் செடி கொடி புல் பூண்டு தலை தாவரங்கள் ஆமண்ணே ஆடு மாடு கன்று காலிகள் நீரு நெருப்பு நிலங்கள் சரி யாவையும் படைத்து ஆமா ஓர் அறிவுக்கு தக்க 5 அறிவு சிவ சிந்துக்களை படைத்தார் ஆண்டவனாகிய கடவுள்
ஓர் அறிவுக்குத்தக்க 5 சிந்துக்களை படைத்து அமையா 6வது அறிவான பகுத்தறிவை படைக்க வேண்டும் என்றோ ஆண்டவன் பகவானுடைய அம்சத்திலே ஆண்களையும் அம்மை உமா சங்கரி சர்வலோக நாயகி என் தேவி சிவகாமி பார்வதா தேவி அம்சத்தில் ஆமா தாய்மார்களையும் படைத்து ஆமா எறும்பு முதல் யானை வரை சிறிய உயிர் சிற்றெரும்பு சரி பெரிய உயிர் மதையான ஆமா எறும்பு முதல் யானை வரை எண்ணா உண்ணா 84,000 லட்சாதி லட்சம் கோடி ஆமண்ணே சிவாதி சிவ சிந்துக்கள் எல்லாம் படைத்த மனுக்களுக்கு வடியிழக்க வேணும் என்று ஆமா பார்வதி வடியெடுத்து கொடுக்க பகவான் என்ன படியிழந்து வருகிறார் சரி வடியிழந்து வார படியிழந்து வார ஆண்டவன் சிவபேரோ பார்வதியாளிடமதிலை சத்தி உமையவரே அம்மா சங்கரிய பார்வதிய ஈரேழு போனமெல்லாம் அடியளக்க செல்வதற்கு நேரமும் பட்டவில்லை பொழுது நல்ல காணவில்லை அதனால பார்வதிய ஈரேழு புவனங்களை 3 உலகமாக பிரிப்பாரோ அதலை என்றோ சுதலை என்றோ ஆதி பாதாள உலகம் என்றோ பாதாள அதலை என்றால் ஆகாயம் சுதலை என்றால் மத்தியலோகம் அது பாதாளம் என்று சொன்னால் நமக்கு கீழே வாழுகின்ற அசுர அரக்கர் குல பூமியை பாதாள உலகத்தில் யாரார் அங்கே ஆண்டுவாரா அவனிகளை தேசத்துக்கும்